சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் 49வது புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து புத்தக காட்சி அரங்குகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். சிந்தனை ஊற்றெடுக்க அடித்தளமாக இருக்கக்கூடிய புத்தகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தமிழ்நாடும் செழிக்கணும்னா, நீங்கள் வெற்றியாளர்களாக உயரணும்னா புத்தகங்களின் அறிவாயுதங்களை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். இந்த புத்தக கண்காட்சி வியாழக்கிழமை முதல் ஜனவரி 21ஆம் தேதி காலை 11 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை நடைபெறுகிறது. தொடக்க விழாவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் பொற்கிழி விருதுகள் 6 எழுத்தாளர்களுக்கு வழங்கப்பட்டன. இதனிடையே பொதுமக்களும் ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். நான் 34வது புத்தக கண்காட்சியிலிருந்து தொடர்ந்து இந்த நந்தனம் பச்சிபாஸ் காலேஜில் முதல் நடந்தது. அப்புறம் இங்கே நந்தனத்துக்கு போட்டுக்கிறாங்க. அப்போ நெல்லை தமிழ்கடல் நெல்லை கண்ணன் அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். அப்புறம் இறையன்பு IAS அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க புத்தகம் அனைத்துமே இங்கே ஒரே இடத்துல கிடைக்கிறது, நல்ல கழிவில் கிடைக்கிறதுனால இங்கே நாங்கள் எங்கள் குழந்தைங்க எல்லாம் குடும்பத்தோடு வந்து வாங்குகிறோம். வணக்கம், நான் லாஸ்ட் 18 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் புக்ஸும் வந்து நிறையா வந்துட்டுருக்கு. அம்யூனிட்டிஸும் வந்து முன்னே இருந்ததை விட இப்போ நிறைய ஆக்சசிபிள் பார்க்கிங் அதெல்லாமே வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி கிட்ஸ் செக்ஷனில் நிறைய புக்ஸ் இருக்குது. யூஸ்வலாக கிட்ஸ் செக்ஷன் வந்து புக்ஸ் மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் கலரிங் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் குழந்தைங்க படிக்கிற மாதிரியான புக்ஸ் வந்து இந்த வாட்டி நிறைய இருக்குது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.